நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி. நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில யார் இப்பொழுது இறுதி சுற்றுல முந்துறாங்கிறத பார்த்தலாம். நாங்குநேரியில திமுக கூட்டணியில காங்கிரஸ் சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ரூபி மனோகரனை மீண்டும் களமிறங்கிறார். அமமுக சார்பில் இசக்கி முத்து இந்த தொகுதியில களத்தில் இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் செல்வம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் ரெட்டியார்பட்டி நாராயணன். ரெட்டியார்பட்டி நாராயணன் இடைத்தேர்தலில் ஜெயிச்சவர். அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். மண்ணின் மைந்தன் அப்படின்னு பெயர் எடுத்தவர். சோ அந்த அடிப்படையில் ரெட்டியார்பட்டி நாராயணன் இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடுகிறார். இது போக சசிகலா அவர்கள் என்கவுண்டர் வெள்ளத்துறை அவர்களை வேட்பாளராக விட்டுருக்காங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாம கடந்த 5 ஆண்டு காலகட்டத்துல தீபக் ராஜா படுகொலை செய்யப்பட்டார். அந்த தீபக் ராஜா அவர்களுடைய சொந்த சகோதரி ராஜேஸ்வரி புதிய தமிழகம் கட்சியினுடைய சார்பில் இங்கு வேட்பாளராக களத்தில் இருக்கப்பட்டிருக்காங்க. அப்ப சற்றேறக்குறைய இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் 5 முனை போட்டி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா எல்லாருமே வலுவான வேட்பாளர்கள். இந்த வலிமையான வேட்பாளர்கள் மத்தியில யார் முந்துகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீகவுட் பண்ணி பேசலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். முதல்ல ரெட்டியார்பட்டி நாராயணன். ரெட்டியார்பட்டி நாராயணன் அதிமுகவிலிருந்து வந்திருந்தாலும் கூட அவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். ரொம்ப குறிப்பா நாடார் சமூக வாக்குகளை அதிகமான அளவில் இருக்கிறார். இன்னொன்று, எப்பொழுதுமே நெற்றியில் நாமமிட்ட ஐயாவளி பக்தர் அவரு. சோ ஐயா வைகுண்டருடைய வாக்குகள், அவருடைய ஐயா வைகுண்டர் வழியை பின்பற்றக்கூடியவருடைய வாக்குகள் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில கணிசமாக இருக்கு. சோ அவர்களுடைய வாக்குகளையும் பெரிய அளவில் சேதப்படுத்துகிறார். இந்த வாக்குகள் என்பது நாடார் சமூக வாக்குகளாக இருக்கலாம், ஐயா வைகுண்டர் வாக்கு சமுதாயத்தை வழியை பின்பற்றக்கூடியவருடைய வாக்குகளாக இருக்கலாம். இது மட்டும் இல்லாம ஒரு மதசார்பற்ற வாக்குகள் எல்லாம் ரெட்டியார்பட்டி நாராயணன் கணிசமாக இருக்கிறார். இதெல்லாம் திமுக காங்கிரஸ் கூட்டணியுடைய ஒரு கோர் ஓட் பேங்க்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருந்த வாக்குகள்ல ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. அதே நேரத்துல அமமுகவினுடைய வேட்பாளர் இசக்கி முத்து அவர்களுக்கு பெரிய சவாலை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல சசிகலா அவருடைய வேட்பாளர் இருக்கார். நான் சமூக அடிப்படையில் சொல்றேன். ரூபி மனோகரன் அவர்களும் ரெட்டியார்பட்டி நாராயணன் அவர்களும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர். சோ இங்க சசிகலா இருக்கக்கூடிய வேட்பாளர் அதே போன்று முக்குளத்தோருடைய வாக்குகளை கணிசமான அளவுக்கு அமமுக பக்கம் நகராம ஒரு பெரிய சேதத்தை உருவாக்குவார். என்கவுண்டர் வெள்ளத்துறை இங்க வேட்பாளராக விடப்பட்டிருக்கிறார். சரி, இதையெல்லாம் தாண்டி புதிய தமிழகம் கட்சி விட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் தீபக் ராஜா அவர்களுடைய சகோதரி அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருந்தோம். அவரை களத்துல நிறுத்திருக்காங்க. சோ அவங்க தனியா பட்டியல் சமூக மக்கள்ல ரொம்ப குறிப்பா தேவேந்திர உள்ள வேளாளர்களுடைய வாக்களை கணிசமான அளவுக்கு அவங்களும் இருக்கிறாங்க. சோ இங்க ஃபைட் என்பது ரூபி மனோகரனுக்கும் அமமுக வேட்பாளர் இசக்கி முத்துக்கும் நெக் அண்ட் நெக் ஃபைட்டா ரொம்ப க்ளோஸா மாறுது. பட் அந்த இடத்துலதான் இன்னொரு விஷயம் என்ன பிளே ஆகுதுன்னா, கடந்த 5 ஆண்டு கால ரூபி மனோகரன் அவருடைய செயல்பாடு அது பிளஸ்ஸா மைனஸான்னு பார்த்தா சில இடங்கள்ல மைனஸ் என்பது கொஞ்சம் தூக்கலாக இருக்கு. சோ அது கிரவுண்ட்ல ரியாக்ட் ஆகுது. இசக்கி முத்து செலவு செய்யறதுலையும் ரொம்ப சலித்தவர் இல்ல, ரூபி மனோகரும் சலித்தவர் இல்ல. இசக்கி முத்து அதற்கு இணையாக ஓடக்கூடியவராக இருக்கிறார். அவரும் பெரிய அளவுல செலவு செய்து தேர்தல் களத்துல நிக்கிறதுனால இந்த தொகுதியை பொறுத்தவரை இப்போதைய களச்சூழல்ல நாங்குநேரில அமமுக முந்துகிறது. இதுதான் இறுதிக்கட்ட நிலவரமாக இருக்கிறது. அடுத்த 2 நாட்கள் இன்னும் நடக்கலாம். நம்முடைய பார்வையில் இப்போதைய களச்சூழலில் நாங்குநேரி அமமுக முந்துகிறது.